எஸ்ஆர்பி காலனி 2வது தெரு. இது கொளத்தூரில் இருக்கிறது. முக்கியமாக பெரியார் நகரில் இருக்கிறது. எனக்கு எதிரே இனிய முகில் சூப் கடை இருக்கிறது. பல கடைகள் இருக்கிறது. இது ஜெகநாதன் சாலை என்று நினைக்கிறேன். எனக்கு ஒரு பழைய ஞாபகம். 1974 கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு முதன்முறையாக அம்பத்தூரில் JBA பிரிண்டிங் இங்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற சிறிய ஒரு நிறுவனம்தான். அங்கேதான் சென்றேன். அப்பொழுதுதான் அங்கேதான் BS தீனதயாளன் என்பவரை சந்தித்தேன். ஒரே மாதத்தில் அவர் அதை விட்டு வேறு கம்பெனிக்கு போய்விட்டார். நான் 3 மாதம் வரைக்கும் அங்கே வேலை பார்த்துவிட்டு பிறகு மணலியிலே அந்த BS தீனதயாளன் அம்பத்தூருக்கு பிறகு நாங்கள் ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக மணலியில் இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அங்கே தான் நாங்கள் வேலை பார்த்தோம். அதன் பிறகு அவன் ஒரு சிறு கம்பெனியில் ஒரு பங்குதாரராக வேலை பார்த்தான். அதை விட்டுவிட்டு கடைசியாக அவன் அடிக்கடி அமெரிக்காவுக்கு சென்று வந்தான். தற்பொழுது அவன் உயிருடன் இல்லை. நல்ல நெருங்கிய நண்பன். மனம் விட்டு பேசுவோம். எல்லாவற்றையும் சொல்வான். அதிகமாக கிண்டலும் அடிப்பான். நான் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அவனை சந்தித்தேன். அவனது மகள்தான் என்னை கொண்டு போய் கடைசியாக அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு அவங்களுடைய காரில் கொண்டு வந்து அந்த ஏர்போர்ட்டில் வைத்துவிட்டு சென்றார். அவருக்கு வேலைக்கு போகும்பொழுதே திடீரென்று நேராக ஒரு மருத்துவமனைக்கு சென்று விட்டார். காரணம் இதய கோளாறு. அது சரியானது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் 2 அல்லது 3 முறையோ சர்ஜரி நடந்தது. அதெல்லாம் தப்பிச்சு தான் வந்தான். கடைசியாக ஒரு நாள் எல்லாமே அடங்கி போய்விட்டது. நாங்கள் எல்லாரும் சென்று வந்தோம். அழுதே போய்விட்டேன். ஏனென்றால் அவ்வளவு ஒரு 40 வருடங்களுக்கு மேல் 45 வருடங்களுக்கு மேலான நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். எல்லா இடங்களிலும் நாங்கள் இங்கே சென்னையில் தான். அமெரிக்காவில் சந்தித்தோம். ஆனால் வேறு இடங்களில் நாங்கள் சென்றதே இல்லை. அதனால்தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தவுடன் இன்னும் அவருடைய மனைவி இருக்கிறார்கள். நான் போடுகின்ற அந்த வாட்ஸ்அப்பில் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆர்த்தி நல்ல மகள். நான் பார்த்துருக்கிறேன். வீட்டிலேயே பார்த்துருக்கிறேன். வீட்டிலே பெரிய பொண்ணு 2 பேருமே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு தடவை கேட்டேன், என்னப்பா உன்னுடைய பொண்ணு வரவே ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, நீ படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அவளுக்கு அப்படின்னா தான் நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொன்னது என் ஞாபகத்தில் இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடியது தான். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, என்னுடைய ஞாபகம் இன்றளவும் அழியாகம் இருக்கிறது. மனதில் பசுமையாக இருக்கிறது. வருவார்கள் போவார்கள். ஆனால் சிலர் நம்முடைய மனதிலே இடம் பிடித்து விடுவார்கள். அப்படி இடம் பிடித்தவர் தான் நண்பர் தீனதயாளன். அவர் எங்கிருந்தாலும் என் நினைவில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். மறக்கவே முடியாது. அதனால்தான் இந்த பதிவை அவருக்காக இதை நான் அர்ப்பணம் செய்கிறேன், சமர்ப்பணம் செய்கிறேன். எல்லோரும் இதை பார்ப்பார்கள். அவருடைய படங்கள் இன்னும் சிலது வைத்திருக்கிறேன். அதையும் சேர்த்து வைத்து செய்வேன். எனவே நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லோரும் இந்த காற்று போல வந்து போய்கொண்டே இருக்கும். புயல் வரும், மழை வரும். ஆனால் சில நண்பர்களுடைய நட்பு மட்டும் போகவே போகாது. நட்புக்கு ஒரு நல்ல இலக்கணம் உண்டு. முகநக நட்பு நட்பன்று, அகநக நட்பே நட்பு. யாருடைய நட்பு நம்முடைய அகத்தில் உள்ளத்தில் இடம் பெறுகிறதோ அந்த நட்பானது நிலைத்து நிற்கும்.
அந்த விதத்தில் பலர் இருந்தாலும் மறைந்துவிட்ட என்னுடைய நண்பன் தீனதயாளன் என் நினைவில் எப்பவும் குடியிருக்கிறார் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.